Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜபாண்டி. கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் இவர் சிறு வயதிலிருந்தே மிதிவண்டி போட்டிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். மாவட்ட, மாநில அளவிலான பல போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் பரிசுகளையும் வென்றிருக்கிறார். தனது அடுத்த இலக்கு தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுவதுதான் என தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார் ராஜபாண்டி. ஆனால் அந்த கனவை அடையும் பாதை அவ்வளவு எளிதானதல்ல. தினமும் பல கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டியில் பயிற்சி மேற்கொண்டு தனது உடல் திறனையும் வேகத்தையும் மேம்படுத்தி வருகிறார். மழை, வெயில் என்று எந்த சூழலாக இருந்தாலும் பயிற்சியை மட்டும் ராஜபாண்டி தவற விடுவதில்லை. கஷ்டப்பட்ட குடும்பம். அந்த பனையேறி தொழிலை வச்சு தான் நான் அந்த சைக்கிளிங் ரன் பண்ணி காலேஜையும் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்கூல், ஸ்டேட்டு, 10th சைக்கிளிங் ஆர்வம் இருக்குது. எங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் சைக்கிளிங் வச்சாங்க. அவங்க கூட தான் இந்த சைக்கிளிங் உள்ளே போய் 10th மெடல் பண்ணேன். 10th ஸ்கூல் ஸ்டேட்டு அடித்து ஸ்கூலை பெருமை எடுத்து விட்டேன். போனாட்டி ஸ்டேட்டு போனேன். ஸ்டேட்லேருந்து கீழே விழுந்து மறுபடியும் சைக்கிளிங் இல்லைனால போகல. நான் போனாட்டி ஸ்டேட்டு மெடல் பண்ணி நேஷ்னல்லேருந்து பார்ட்டிசிபேட் தான் பண்ணேன். சைக்கிளிங் அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை என்கிட்ட. அந்தளவுக்கு அரசு ஏதாவது இந்த உதவி பண்ணால், அந்த கார்பன் சைக்கிள் வழங்கப்பட்டால் நான் அந்த ஸ்டேட் நேஷ்னல் அடிக்க கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. மெடல் பண்ணிடுவேன், அச்சீவ் பண்ணிடுவேன். இந்த பனையேறி தொழிலை வச்சு தான் நாங்கள் கொஞ்சம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். இந்த ஸ்டேட் அடித்து நேஷ்னல் போனோம். நான் கொஞ்சம் கார்பன் சைக்கிள் இருந்துச்சுன்னா அரசு ஏதாவது மானியம் ஏதாவது பண்ணிங்கன்னா. தேசிய போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்த போதும் அதற்கு தேவையான தரமான ரேசிங் மிதிவண்டியை வாங்க முடியாததால் தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் போனதாக ராஜபாண்டி கூறுகிறார். இருந்தபோதிலும் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் தினமும் கடுமையாக பயிற்சியை தொடர்கிறார். இந்த பயிற்சிக்கு பின்னால் ஒரு பெரிய வாழ்க்கை போராட்டமும் இருக்கிறது. குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக பறைத்தொழிலில் ஈடுபட்டு கருப்பட்டி தயாரிக்கும் பணியில் தினமும் ராஜபாண்டி உழைத்து வருகிறார். அதிகாலையிலேயே பறைத்தொழிலில் ஈடுபட்டு பின்னர் கல்லூரிக்கு சென்று மாலை நேரங்களில் மீண்டும் மிதிவண்டி பயிற்சியில் கலந்து கொள்வதே அவரது அன்றாட வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. ஆண்டில் 3 மாதங்கள் மட்டுமே பனைத்தொழில் கிடைப்பதால் மீதமுள்ள காலங்களில் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்திற்கு உதவி செய்து வருகிறார். கிடைக்கும் வருமானம் குடும்ப செலவுக்கே போதாத நிலையில் விளையாட்டு உபகரணங்களை வாங்குவது அவருக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு 5-6 வருஷமாக சைக்கிள் முயற்சி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி வந்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இந்த கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் அவன் இன்னும் அதிக லெவலில் அவன் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பதக்கங்கள் வாங்கி தர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அது இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் படிப்பும் படிச்சுக்கிட்டு பனையும் ஏறதான். இந்த பனையை லேசு இல்லை. ஒரு நாளைக்கு 2 திருப்பு காலையும் ஏறணும், சாயங்காலமும் ஏறணும். ஈக்கடையில் அந்த பையனையை காய்ச்சி கருப்பட்டி ஆக்கணும். வேலை அதிகம்தான். இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் அவன் அதையும் பார்த்துட்டு அவன் லட்சியத்தை சைக்கிளில் பெரிய லெவலில் வரணுன்ட்டு அவன் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான். அதுக்கு இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் முதலமைச்சர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் நல்ல பெருமை சேர்த்து தருவாங்க. சைக்கிளும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியாக ஒழுங்காக இல்லை. நம்மகிட்ட எதுவுமே ப்ராக்டிஸும் ஒழுங்காக எடுக்க முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்கி. அதேமாரி எப்படியும் சரி காலையில் நைட்டுன்னு பார்க்காம எடுத்துகிட்டு இருக்கான். அதுவும் சைக்கிளும் வருமானம் இது இல்லை, வெளி லெவலில் போகிற அளவுக்கு சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா எங்களால் பண்ணவும் முடியலை. இப்போ இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ண முடியலை. அதுமாரி விளையாட்டுத்துறை அமைச்சர்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லோரும் நிறைய பேர் கேட்டாங்க. சரி, ஆனால் எல்லாம் சொன்னோம் நம்ம இங்கேருந்து எதாவது எல்லாம் போகிறனாலே ரெக்கமெண்ட் வேண்டியிருக்கு. மேலே இடத்துக்கு நம்ம பேச போனாலே நீங்கள் எதாவது ரெக்கமெண்ட் இருந்தால் தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மளால் தனியாக அந்தளவுக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. இப்போ தான் கொஞ்சமாக வந்துருக்காங்க எல்லாம் வராங்க. பையனோட வருமானம் பழைய மாதிரி இல்லை. முன்னாடி நல்லா வருமானம் இருந்துச்சு. இப்போ வருமானம் இல்லைன்னொன்னே அதையும் வச்சு இவன் எப்படியா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ராப்பகலாக நடந்து பனையாரி வேலைக்கு போயிட்டு அதேமாதிரி காலேஜும் படிச்சுட்டு இப்போ அடுத்து அப்படி போயிட்டுருக்கான். இப்போ அக்கா இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு விடுந்துச்சு. நம்ம அக்கா இப்போ அந்த கடத்தையும் வந்து அடைச்சிட்டு வரான். அப்போ ஒருபுறம் கல்லூரி படிப்பு, மறுபுறம் குடும்ப பொறுப்பு, அதோடு தேசிய அளவில் சாதிக்க வேண்டும் என்ற இலக்கிற்காக இடைவிடாத பயிற்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் நேரத்தோடும் வறுமையோடும் போராடிக்கொண்டே தனது கனவை நோக்கி வீறு நடை போட்டு பயணித்து வருகிறார் ராஜபாண்டி. தமிழக அரசும் விளையாட்டுத் துறையும் சமூக ஆர்வலர்களும் உதவிக்கரம் நீட்டினால்
இன்று கருப்பட்டி காய்ச்சும் இந்த கைகள் நாளை இந்தியாவுக்காக தேசிய மற்றும் சர்வதேச அரங்குகளில் பதக்கம் ஏந்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் சிவகுருநாதன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.